ஹே ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குவைட்டை பற்றி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அமலா சுந்தர். வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் இன்றைக்கி என்னென்ன நியூஸ் என்னென்ன அப்டேட்டுங்கிறது தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் அப்டேட்டே வந்து ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நான் இன்ஃபர்மேஷன் பண்ணியிருப்பேன். அதாவது ப்ரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள எல்லாரோட சர்டிஃபிகேட்டையும் வெரிஃபிகேஷன் பண்ண மினிஸ்ட்ரியிலேருந்து உத்தரவு வந்திருக்கு அப்படின்ட்டு. இப்போ என்ன அடுத்த அப்டேட்னா, இப்போ அந்த மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே சாகில் ஆப்பில் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நியூஸ் தான். ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணாதவங்க சீக்கிரம் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. இது எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸாக தான் இருக்கும். பாருங்கள் என்னன்ட்டு. அதாவது இப்போ சாகில் ஆப்பில் இப்போ நம்மளோட எல்லா டீட்டெயிலுமே சாகில் ஆப்பில் இருக்கும் இல்லையா. அதேமாரி இப்போ ப்ரைவேட் கம்பெனி எல்லோரும் என்ன பண்ணணுமா, இப்போ ஒருத்தவங்கள ஒரு 600 கேடிக்கு கூப்பிட்டு வராங்க, சேலரி கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மந்த்லி அந்த 600 கேடி கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து இந்த சாகில் ஆப்பில் அப்டேட் பண்ணுமா. 1 டே இல்லை 2 டேஸ் அந்த சேலரி குறைச்சாங்க அப்படின்னா எதுக்கு குறைச்சிருக்காங்கங்கிற ரீசனோட அந்த சாகில் ஆப்பில் அப்டேட் பண்ணணுமா. இது எல்லாருக்குமே உள்ள ஒரு பெனிஃபிட் இல்லையா. ஸோ என்ன ரீசன் ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அடுத்து ஒரு பெரிய நியூஸ் தாங்க. அதாவது எவ்வளோ தான் வந்து இந்த ட்ரக்ஸு இதெல்லாம் வந்து பேன் பண்ணாலும் நாங்கள் அதை செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படிங்கிற மாரி சில பேர் செய்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன், பார்த்துக்கோங்க. குவைட் ஷிப்மெண்ட், அதாவது ஷிப் மூலியமாக இதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3144 நினைக்கிறேன் பாட்டில்ஸு ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆமாம், 3144 பாட்டில்ஸ் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் என்ன தான் பேன் பண்ணாலும் நாங்கள் செஞ்சு தான் ஆகும் அப்படிங்கிற மாரி பலர் பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னங்கிறத பார்த்துட்ருக்காங்க அதிக மினிஸ்ட்ரி எல்லாருமே. ஸோ எப்படி இருந்தாலும் நாங்கள் இங்கே பிடிச்சிருவோம் அப்படிங்கிறத இதை காட்டுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, குவைத்தில் வந்து டிஜிட்டல் பே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான். 59% வந்து எல்லாருமே கிணற்றில் பே பண்ணுறாங்க அப்படிங்கிற மாரி தான் நியூஸ் வந்திருக்கு. ஸோ வாங்க இன்றைக்கான மணி ரேட் பார்ப்போம். 1 கேடி குவைட் தினார் வந்து நம்ம இந்தியா மதிப்படி 295 ரூபா வருது. அதுவே கோல்டு ரேட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 கேரட் கோல்டு வந்து 49.44 கேடி வருது. அதுவே வந்து 22 வந்து 45 கேடியில் இருக்குது. ஸோ இந்தமாரி அப்டேட் பார்க்க நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, டாட்டா, பாய் பாய்.